அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, இப்போ பேசுறாரு, உங்ககிட்ட பேசுறாரு, உங்ககிட்ட பேசுறாரு. என் அன்பின் பிள்ளையே, ஆண்டவராகிய கடவுள் இப்போ உன்கிட்ட பேசுறாரு. மேபி இந்த செய்தி மூலமாக, மேபி உன்னுடைய பேரண்ட்ஸ் மூலமாக, மேபி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, மேபி உன்னுடைய உள்ளத்தின் மனதின் சப்தத்தின் மூலமாக. ஒருவேளை மனதின் சப்தம் கேட்கவில்லையா, மனதின் அமைதி மூலமாக உன் கூட பேசுகிறார். ஆனா என்ன, உண்மையாகவே பேசுகிறார். ஆண்டவராகிய தெய்வம் உன் கூட எப்பொழுதுமே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் பேசக்கூடிய விதங்கள் 3 விதம். ஒன்று, அவர் உன்னுடைய தூக்கத்தில் பேசுவார். எப்படி இன்னைக்கு ஆண்டவராகிய கடவுளின் தூதர் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி பேசினாரோ, அதே போன்று உன்னுடைய தூக்கத்தில் நீ ஆழமாக உறங்கிக் கொண்டு இருக்கிற வேளையில் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலை அவர் தூக்கத்தில் கனவில் உனக்கு கொடுப்பார். அப்படி கனவில் அவர் உன் கூட பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி விடாதே. ஆகவே ஆண்டவராகிய தெய்வம் உன் கூட பேசக்கூடிய விதம் உன்னுடைய தூக்கம், உன்னுடைய தூக்கத்தில் வரக்கூடிய கனவு. இரண்டாவதாக அவர் உன் கூட பேசக்கூடிய விதம் அடுத்தவர்கள் மூலமாக ஆண்டவராகிய தெய்வம் உன் கூட பேசிப்பாரு. அடுத்தவர்கள் உன்கிட்ட பேசுகிற பொழுது அந்த வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாதே. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அடுத்தவர்களை ஏன் உன்னை சுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் மூலமாக தான் உன் கூட பேசணும் என்பதற்காக. அவர்கள் பண்ணக்கூடிய நன்மையின் காரியங்களோ அல்லது சமயங்களில் தீமையின் காரியங்களோ உனக்கு ஆண்டவரிடமிருந்து ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கின்றது அன்றாடம். இன்னைக்கு காலையில கூட உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அயலவர்களிடம் இருந்து ஏதோ ஒரு செய்தி உனக்கு வந்தது. அது நன்மையின் செய்தியோ தீமையின் செய்தியோ தெரியாது, ஆனால் செய்தி வந்தது. அதை அனுப்பியது ஆண்டவர். ஆகவே அந்த செய்தியிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆழமான கருத்தை உள்ளத்தில் வைத்துக்கொள். இது 2வது விதம். ஆண்டவர் பேசுறப்போ முதல்ல கனவுல பேசுவாரு. இரண்டாவதாக அவர் மனிதர்கள் மூலமாக பேசுவார். மனிதர்கள் அப்படின்னு சொல்லுகிற வேளையில் உன்னுடைய அயல் வீட்டார்கள் மாத்திரம் அல்ல, உன்னுடைய விரோதிகள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய சகோதரங்கள், உனக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும் பிடிக்காதவங்களாக இருக்கட்டும், அந்த டெலிஃபோன் காலாக இருக்கட்டும், உனக்கு கிடைச்ச அந்த வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், உன்னுடைய FB பேஜில் வந்திருக்கக்கூடிய அந்த காமெண்டாக இருக்கட்டும், உன்னுடைய யூடியூப் சேனல்ல நீ வாசிச்சுக்கிட்டே போறப்போ அந்த காமெண்ட் செக்ஷன் அதுல வந்திருக்கக்கூடிய காமெண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உன் கூட பேசுறப்போ மனுஷர்கள் மூலமாகவும் பேசிக்கொள்ளுவார். இது 2வது விதம். 3வது விதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய கடவுள் உன்கிட்ட பேசுறப்போ அவரு தனிமையில் உன்னுடைய மனசுக்குள் பேசிப்பாரு. உன் மனசோடு அவர் பேசிப்பாரு. இதற்காகத்தான் அநேகர் மெடிடேஷன் போவது உண்டு. ஏன்னா தங்களை தாங்களே அமைதிப்படுத்தி கொண்டு அந்த அமைதியின் வேளையில் தங்களது மனசு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு தங்களது வாழ்க்கையை நேரிய பாதைக்கு அமைத்து கொள்வதற்கு. நாம் ஆண்டவராகிய தெய்வத்தை வழிபடக்கூடிய நாம் நமக்கு திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகளை பயன்படுத்துவோமாக இருந்தால், திருப்பலியாக இருக்கட்டும், ஜெபமாலை ஜபிக்கின்ற காரியமாக இருக்கட்டும், சிலுவை பாதை செய்கின்ற பக்தி முயற்சியாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட காரியங்களில் மாத்திரமல்ல தெய்வம் நம் கூட பேசுவது. இவையெல்லாம் தாண்டி நாம சர்ச்சில் போய் உட்கார்ந்திருந்து கொண்டு நற்கருணை ஆண்டவரை பார்த்து அவருக்கிட்ட, ஆண்டவரே பேசும்,
அடியவன் கேட்கின்றேன் அப்படின்னு நாம சொல்லுகின்ற தருணம், அந்த தருணத்தில் தெய்வம் நம்ம கூட பேசிப்பாரு. அன்னைக்கு அப்படித்தானே ஏலி என்கின்ற குருக்கிட்ட சாமுவேல் சின்ன பையனாக இருந்த பொழுது ஓடிப்போய், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு 3 வாட்டி கேட்டான். அப்போதான் 3வது வாட்டி ஏலி என்ன சொன்னாரு? நீ போய் தூங்கிக்கோ, மீண்டும் அவர் உன்னை கூப்பிட்டால் இதோ உம்முடைய அடியான் பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கோ அப்படின்னு. ஆண்டவர் பேசுவாரு, நிச்சயமா பேசுவாரு. கனவுல பேசுவாரு, சுத்தி இருப்பவங்க மூலமா பேசுவாரு, உங்க உள்ளத்துல பேசுவாரு, மனசுல பேசுவாரு. அப்படி அவர் பேசுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கான செய்தியை கொடுப்பார். எப்படி இன்னைக்கு மரியாளினுடைய கணவர் யோசேப்புக்கு ஆண்டவர் தன்னுடைய தூதரை கனவுல அனுப்பி பேசிக்கிட்டாரோ, அப்படி பேசிய வேளையில ஒரு செய்தியை கொடுத்தாரோ, அந்த செய்தியை எப்படி யோசேப்பு முழுவதுமாக நம்பி கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை பூராகவும் அந்த வார்த்தைகளுக்கு பிரமாணிக்கமுள்ளவராக வாழ்ந்தாரோ, அதே போன்று நீங்களும் பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழணும். வாழ்ந்து பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களது குழப்பத்தில் பேசுகின்ற பொழுது, மனதில் நீங்க குழம்பி இருக்கிற வேளையில ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிற பொழுது, அந்த வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக இல்லாதது போன்று இருக்கலாம். கனவுல யோசேப்புக்கு ஆண்டவரின் தூதர் வந்து பேசிய பொழுது அந்த வார்த்தைகள் நம்பக்கூடியவை போன்று இருந்தனவா? நிச்சயமாக இன்றைய சூழ்நிலைக்கு அந்த காரியங்கள் நம்புவதற்கு ஏற்றவையாகவே இல்லை. ஏன்னா தனக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு பெண், அவள் வந்து யோசேப்பு கிட்ட சொல்றா, இந்த மாதிரி நான் கருவுல ஒரு குழந்தைய தாங்கி இருக்கிறேன். என்னுடைய கரு யாரு அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி இயேசு என்கின்ற உருவத்தில் பிறக்க போகின்றார். இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது, இதே வார்த்தைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண் வந்து அவளுக்கு திருமண ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய பையன்கிட்ட சொன்னா, அந்த பையன் ஏத்துப்பானா? இது பெரிய கேள்வி இல்லையா? சரி, இதையும் தாண்டி அந்த பையன் அதை குறிச்சே யோசிச்சுட்டு போய் தூங்குறான். தூங்குற வேளையில ஒரு வேளையில எப்படி மரியாவின் கணவர் யோசேப்புக்கு கனவுல ஆண்டவரின் தூதர் தோன்றி, இதுதான் உண்மையான விஷயம், மரியா சொன்னது உண்மைதான் அப்படின்னு வெளிப்படுத்தி அவர் நம்பிக்கொண்டாரே, அது போன்று இன்னைய சூழ்நிலையில அந்த வாலிப பையன் இதை குறிச்சே யோசிச்சுட்டு போய் தூங்குற வேளையில அவன் கிட்ட ஆண்டவரது தூதர் வந்து சொல்லுகிற பொழுது அதை அவன் ஏற்றுக்கொள்வானா? அல்லது இதை பற்றி தானே நான் யோசிச்சுட்டு படுத்தேன், அதால இப்படி ஒரு கனவு வந்துச்சு, இதெல்லாம் நம்ப முடியாது அப்படி என்கின்ற நிலையில் இருப்பானா? இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய காரியங்கள் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது அவை அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், வாசிப்பதற்கே நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஆனால் அதே நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நாம் அதை எப்படி பார்க்கின்றோம்? அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் சாதாரண ஆசிரை கொடுப்பதற்கு நம்மை இந்த உலகத்தில் அழைக்கவில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைந்த ஆசிரை கொடுப்பதற்காகத்தான் அழைத்திருக்கிறார். உனக்கு கொடுக்கிற ஆசிரிலும் பார்க்க குறைவான ஆசிர கடவுள் ஒருபோதும் எனக்கு கொடுக்க மாட்டார், கொடுக்கவும் இல்லை. உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதே ஆசிரத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரன் அவனுக்கும் கொடுத்திருக்கிறார். உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதே ஆசிரத்தான் ஆண்டவராகிய தெய்வம் உன்னை விட கீழான நிலையில இருக்கக்கூடிய, சொல்ல போனால் வழியோரத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறானே அவனுக்கும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரது ஆசீர் பாரபட்சம் இல்லாதது. ஆனால் அந்த ஆசிரை பயன்படுத்தி நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறுகின்றாய் என்பதுதான் உண்மை, உறுதி. இங்கு ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய பொதுவான ஆசிர் என்ன தெரியுமா? டைம், நேரம்.
இந்த நேரம் எல்லாருக்குமே ஆண்டவர் 24 மணி கொடுத்திருக்கிறார். நீ பெரிய கோடீஸ்வரன் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளின் 24 மணி நேரத்தில் நீ எவ்வளவு பணம் வேணாலும் போட்டு ஒரு செகண்ட் அடுத்த நாள்ல இருந்து உன்னால வாங்கிக்க முடியாது. நீ ஏழை என்பதால உன்னுடைய 24 மணி நேரத்துல இருந்து யாருமே அரை மணி நேரத்தை கூட பறிச்சுக்க முடியாது. ஆண்டவரது ஆசீர் எல்லாருக்கும் பொதுவானது. அந்த ஆசீரை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவது, மேலே எழுவது, சிகரங்களை தொடுவது அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும். அதற்காகத்தான் தெய்வம் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். எல்லா திறமைகளும் இறைவனால் கொடுக்கப்பட்டபடியினால் எல்லாருடைய திறமைகளும் சமமானவையே. ஆனா என்ன, பயன்படுத்திக்கிறவங்க அந்த திறமையை வளர்த்துக்கிறாங்க, அதன் மூலமாக முன்னேறிக்கிறாங்க. பயன்படுத்திக்காதவங்க அதை அப்படியே முழுவதுமாக முடக்கி விடுறாங்க. நமக்கு தான் தெரியுமே தாளந்து உவமை. அங்கே நடந்தது என்ன? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. நீங்க 5, 3, 1 அப்படின்னு பார்க்காம கொடுக்கப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பாருங்க. அது 5ஆக இருந்தாலும் தாளந்து தான், 3ஆக இருந்தாலும் தாளந்து தான், 1ஆக இருந்தாலும் அது தாளந்து தான். கொடுக்கப்பட்டது என்னமோ தாளந்து, ஆனால் அதை பெருக்கி கொண்டது அவன் மனது. பெருக்காதவனுக்கு அவனிடம் இருந்ததும் பறிக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாளந்து என்கின்ற நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமாக 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 உங்களது வாழ்க்கையில் சிகரங்களை காண்பீர்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நான் இந்த திருப்பலி ஆன்லைன் ஆடியன்ஸுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட முடியாமல் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு நிறைய வேலை அப்படின்னு சொன்னால் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய வேலை. அதையும் தாண்டி ஈவினிங் அப்புறமாகவும் சில வேலைகள் வரும். அப்படி வருகிற வேளையில் என்னால் கரெக்டாக இந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் நானே தான் பண்ணிக்கிறது. வீடியோ செட் பண்ணுறதுல இருந்து, வீடியோ பண்ணுறதுல இருந்து, அதை எடிட் பண்ணுறதுலேருந்து, அதை போஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணிக்கணும். ஏன்னா திஸ் இஸ் அ ஒன் மேன் ஷோ. அப்போ இதை நான் பண்ணுவதாக இருந்தால் எனக்கு தேவை நேரம். எனக்கும் உங்களை போல 24 மணி நேரம் தான் கொடுக்கப்பட்டு இருக்குது. இதில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் எனக்காகவும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இதனால தான் கிட்டத்தட்ட 6 மாதத்திற்கு மேலாக என்னால் திருப்பலி பூசைகளை வீடியோ பண்ணி போட்டுக்க முடியலை. அதுக்கப்புறமாக ஒரு நாள் எனக்கு மனதில் ஒரு கேள்வி, சரி ஆரம்பிச்சு பார்ப்போமே. ஆரம்பிப்பது நம்முடைய பொறுப்பு, அதை கொண்டு செல்வது அவருடைய பொறுப்பு, அதற்கான எனர்ஜியை கொடுப்பது அவருடைய பொறுப்பு. ஆகவே என்ன பண்ணிக்கிட்டேன், நான் யோசித்தேன், இந்த விபூதி புதன் அதற்கான திருப்பலியை நாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நான் பண்ண ரெக்கார்டிங் அது ரொம்ப அதிகமான நீளமான ஃபைல். இது எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஹை ரெசல்யூஷனாக இருக்கக்கூடிய ஃபைல். அதனால் அதனுடைய அந்த இடம் என்னுடைய கம்ப்யூட்டரில் போட்டு பண்ணுவதற்கு முடியாமல் இருந்தது. என்ன பண்ணிக்கிறது தெரியலை. கரெக்டாக ஒரே ஒரு காரியம் மனதுக்கு வந்து, எல்லா ஃபைலையும் உடனடியாக டெலீட் பண்ணிப்போம். இப்போவே இந்த ராத்திரி வேளையிலே கிட்டத்தட்ட நான் இந்த விபூதி புதன் திருப்பலி ரெக்கார்ட் பண்ணது 9-9:30 மணி இருக்கும். உடனடியாக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணேன். அதனால தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள், என்னுடைய மறையுரை, விபூதி புதனுக்கான மறையுரை ஏர்லியாக வந்திருக்கும், திருப்பலி கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்திருக்கு. ஏன்னா அது பண்ணி எல்லாம் முடித்து போடுவதற்கு லேட்டாக போயிடுச்சுது. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வேலைகளில் எனக்கு நேரத்தை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருந்தாலும், இஃப் யூ ஹாவ் அ ரியல் டெடிகேஷன் தென் யூ கேன் அச்சீவ் யோர் டார்கெட்.
If you really want to have dedication, then you should trust God. கடவுளை நம்பிக்கிட்டு உண்மையான அர்ப்பணத்தோடு ஒரு காரியத்தில் இறங்குவீங்களாக இருந்தா, do you know at what time I go to sleep in the night? Sometimes it's 2 o'clock in the morning. சில நேரங்களில் நான் ராத்திரி தூங்க போவது 2 மணி, சமயங்களில் 3 மணிக்கு நான் தூங்கி இருக்கிறேன். எதற்காக? ஆண்டவருடைய பணியை உங்களுக்கு பண்ணுவதற்காக. இந்த வீடியோவை நான் நிறுத்திடக்கூடாது அப்படி என்பதற்காக. காலையில் நான் எந்திரிக்கணும், எனக்கு டெய்லி திருப்பலி இருக்குது. ஸோ அதையும் நான் பார்த்துக்கணும், உங்களையும் நான் பார்த்துக்கணும். அப்போது இந்த காரியத்தை நான் பண்ணுவதற்கு ஐம் ஜஸ்ட் சாக்ரிஃபைசிங் மை ஸ்லீப்பிங் டைம். நான் ராத்திரியில் தூங்குகிற நேரத்தை உங்களுக்காக தியாகம் பண்ணுறேன். இதை நான் சொல்லி காமிக்கணும் என்பதற்காக சொல்லி காமிக்கல. அன்னைக்கு யோசேப்பு தான் பண்ண காரியங்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு சொல்லி காமிக்கல. அதனால தான் என்னமோ தெரியலை, அவரை குறித்து வேதத்தில் அதிகமாக எழுதப்படலை. அன்னை மரியாள், இயேசு ஆண்டவர் அவரோடு கூட இருந்த நாட்கள் எவ்வளவு அருமையானது அப்படின்னு அவங்க சொல்லித்தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்களும் அதிகமாக சொல்லலை. அவங்க சொல்லிய சில காரியங்கள் என்ன? பொறுமையோடு அவர் இருந்தார். அவங்க வெளிப்படையாக சொல்லாது போனாலும் இயேசு ஆண்டவர் ஆலயத்தில் காணாமல் போன வேளையில் அன்னை மரியாள் வந்து இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, நானும் உன்னுடைய தகப்பனும் எவ்வளவு பரிதவித்து போய்விட்டோம், நாங்கள் பதட்டத்தோடு உன்னை தேடிக்கிட்டோமே. அந்த வேளையில் யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் நினச்சிருந்தா தன்னுடைய மகனை கண்டிச்சிருக்கலாம், கண்டிக்கலை. அவர் தண்டிச்சிருக்கலாம், தண்டிக்கலை. ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய மகன் தப்பான வழியில் போகலை. கஷ்டமாக இருந்தாலும் அவர் பொறுத்துக்கிட்டார். ரொம்ப நாள் திரும்ப நடந்து வரணும் இல்லையா, இருந்தாலும் பொறுத்துக்கிட்டார். பொறுமைசாலி. அவர்கிட்ட சின்னதாக வேலைக்கு வர்றாங்களே, அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் நல்லபடி அவர் பண்ணி கொடுத்தார். ஏன்னா அவர் ஒரு தச்சன், வாஸ் அ கார்பெண்டர். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இன்றைக்கி இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அவர் ஒரு நல்ல தச்சன். உடைஞ்சு போன காரியங்களை எல்லாம் நேர்த்தியாக பண்ணி கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கி உடைஞ்சு போயிருக்கக்கூடிய உங்கள் குடும்ப உறவு, உங்களது உறவுகளில் நீங்கள் என்னென்ன காரியங்களில் உடைஞ்சு போயிருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் தோற்று போய் உடைஞ்சு போயிருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் வேலை தேடி அலைஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு உடைஞ்சு போயிருக்கிறீங்க, யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பரிதவித்து உடைஞ்சு போயிருக்கிறீங்க, யாரெல்லாம் திருமண பந்தம் இல்லாமல் உடைஞ்சு போயிருக்கிறீங்க, உங்கள் உடைவுகளை எல்லாம் இன்னைக்கே யோசேப்பிடம் கொண்டு வாங்க, அவர்கிட்ட கொடுங்க. உங்களால் முடியலையா, அவர்கிட்ட கொடுங்க. அவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். அவர் பரிந்து பேசுவதே உங்களை ஒட்ட வைப்பது தான். உங்கள் வாழ்க்கை சிறப்பை காணும். அதே வேளையில் ஏதாவது ஒரு காரியம் நல்ல நேரத்துக்காக காத்திருக்காதீர்கள். நேரம் வரட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு காத்திருக்காதீர்கள். இதுவே சிறந்த நேரம், இதுவே சிறந்த நாள். இன்னைக்கே ஆரம்பிங்க. If I can do this video with all my busy schedule, you can do a lot. என்னால் இந்த பிஸியான நேரத்திலையும் இந்த வீடியோ உங்களுக்காக பண்ண முடியும்னா உங்களாலேயும் முடியும். என்ன? இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்டார்டிங் ட்ரபிள். ஆரம்பிப்பது கடினம். ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு ஆரம்பித்து பாருங்கள். ஆரம்பிப்பது மட்டும்தான் உங்கள் வேலை. அதை எடுத்துக்கொண்டு போவது, அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு போவது அவருடைய பொறுப்பு. ஆகவே இன்னைக்கு நாம் மரியாவின் கணவர் யோசேப்புக்கு விழா கொண்டாடுகின்ற வேளையில் அவர்கிட்ட நம்முடைய உடைந்த காரியங்களை கொண்டு வந்து கொடுப்போம். அவர் தன்னுடைய பரிந்துரை ஜெபத்தின் மூலமாக தெய்வத்திடமிருந்து ஒட்டு போட்டு கொடுப்பார். நம்மால் முடியாது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே காரியங்கள், அவற்றை ஆரம்பித்து பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சத்தை வைத்துக்கொண்டு ஆரம்பித்து பார்ப்போம். நிச்சயமாக தெய்வம் நம்மை வெற்றி பாதையில் நடத்தி செல்வார். அவர் நம்ம கூட பேசுகிற வேளையில், அது நம்முடைய தூக்கத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அடுத்தவர்கள் மூலமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய உள்மனதின் மூலமாக இருந்தாலும் சரி, செவிமடுத்து கேட்போம். கேட்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்து பேசுவார். அதை கெட்டியாக பற்றி பிடித்து கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறி சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென்.